அன்புக்காக நன்றி. இந்த வேலையில கூட உடைய வார்த்தை நிமித்தமாக நேரம் எங்களோடு கூட பேச போறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரை எங்களோட மனக்கண்களை திறந்து இயேசு எங்களுக்காக செய்த அத்தனை நன்மைகளை நீங்க வெளிப்படுத்துங்க. அப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்துங்க அப்பா. அப்பாவுடைய அன்பு, தேவனுடைய இயேசுடைய கிருபையை நாங்கள் பார்க்க பார்க்க எங்களுடைய வாழ்க்கை உள்ளந்து வெளியே மாறத்தக்கதாக உமக்கு எப்போதுமே இவைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக, நன்றி உள்ளவர்களாக எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆவியானவரே, எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நீங்க பேசுங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனான பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கிருபையின் தேவன், அன்பின் தேவன், இரக்கத்தின் தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நாங்கள் ஆழமாக வேறுண்டு வளர்வது என்று சொல்லி அந்த ஒரு தீம்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 3வது வாரம். தலைப்பு குவாலிஃபைட் பை கிரேஸ். தேவனுடைய கிருபையினால தான் நம்ம தகுதி பெற்றிருக்கிறோம். கிருபையே நமக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அவருடைய தயவு கொடுப்பது தான் கிருபை என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம கொலோசியர்லேருந்து 1வது அதிகாரம் 9 நம்ம படிச்சுட்டோம். போன வாரம் நமக்கு 11 வரைக்கும் படித்தோம். இன்றைக்கு 12லேருந்து நம்ம படிக்க போகிறோம். பட் எனிவே, போன வார்த்தை என்ன படிச்சோன்னு சொல்லிட்டு, அவர் அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். எப்படியாக ஜெபிக்கிறார்னாக்கா, we also pray that you will be strengthened with his glorious power so that you will have the patience and endurance you need. ஸோ போன வாரம் பார்த்தோம், நமக்கு எப்படி பொறுமையும் திடமனதும் நமக்கு அவருடைய வல்லமை நிமித்தமாக சூழ்நிலைகளை மேற்கொள்ள, கஷ்டமான ஜனங்களுக்கு நாம கிருபை கொடுக்க, அதே நேரத்தில் அவருடைய நோக்கத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில எந்நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தோம். அவர் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறாரு. அப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பிறருக்கும் இதுதான் ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையும் அந்த திடமனதும் நமக்கு கேட்கிறவர்களாக. 12 பார்க்கிறோம், always thanking the Father who has enabled you to share the inheritance that belongs to God's holy people who live in the light. எந்நேரமும் அப்பாக்கு நாம நன்றி பலிகள் ஏறெடுக்கிறவர்களாக. ஏன்னா நமக்கு அதில் பரிசுத்தவான்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேருந்து எல்லா புத்திர சுவிகாரத்தையும் நாம பெற்றுக்கொண்டு அவருடைய வெளிச்சத்துல நடப்பதற்காக. For he has rescued us from the one who rules in the kingdom of darkness and he has brought us into the kingdom of his dear son. அதாவது அவர் நம்மை மீட்டெடுத்து இருளுடைய ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு அவர் கொண்டு வந்ததுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்மை விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். 3வது பார்க்கிறோம், for is purchased. இந்த இடத்துல மீட்புதல் கொடுத்து, அவருடைய ரத்தத்தை நிமித்தமாக மீட்புதல் கொடுத்து, விலை கொடுத்து வாங்கி நமக்கு விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல நாம இன்னைக்கு 4 காரியங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். தமிழ்ல எனக்கு இன்னொரு முறை கூட 12லேருந்து 13, 14 கொஞ்சம் படிக்க பார்க்கல. யாராவது ஒருத்தர். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக, குவாலிஃபைட் பை கிரேஸ். அதுதான் என்னுடைய தலைப்பு. முதல்ல கூட குவாலிஃபைட் அஸ், நம்மை தகுதிப்படுத்தினார். எதற்காக? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். இருளிலிருந்து நம்மை விடுதலை கொண்டார். 2வது காரியம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவருடைய மகனுடைய ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்ஃபர். சோ குவாலிஃபைட், டெலிவர்ட், டிரான்ஸ்ஃபர்ட். 4வது, பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. So he has also redeemed us, qualified, delivered, transferred and redeemed us.
இந்த 4 காரியங்கள் நாம இதுல இருந்து பார்க்கிறோம். எதற்காக எந்நேரமும் நாம அப்பாக்கு நன்றி செலுத்துறவர்களாக இருக்கிறோம்னாக்கா, இந்த காரியங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்தினவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. நம்மை விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. நம்ம அந்த இருளிலிருந்து ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நொழிய வைத்தார். அதற்காக நன்றி செலுத்தலாம். 4வது அவருடைய ரத்தத்தை நிமித்தமாக நமக்கு எல்லா பாவ மன்னிப்பு கொடுத்து மீட்பு கொடுத்தாரு. அதுக்கு நன்றி செலுத்துறவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. இப்ப அப்படி நன்றி செலுத்தும் போது இதை நம்முடைய உள்ளங்கள்ல போட 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 நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நாம பிறரோட கூட எப்படி வாழ்றவர்களாக இருக்கிறோம், அதை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆமென். 4 காரியங்கள். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, 4 காரியங்களை கவனமா கேளுங்க. இயேசு செய்த காரியங்கள், அப்பா நமக்காக கிருபையாக செய்த காரியங்கள், இதை புரிந்து கொண்டா நம்மளுடைய வாழ்க்கையில பிறருக்கும் அந்த கிருபையை கொடுப்போம். ஆமென். கீர்க்கா கொடுக்கணும் சொன்னீங்க இல்ல, எனக்கு கீர்க்கா கொடுக்கும்னு கேட்டுச்சு. கிருபை கொடுப்போம். ஆமென். பல வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்துல ஒரு மனிதன் அவன் தவறு செய்யாத இருக்கும்போது கூட அவனை சிறை தண்டனைக்குள்ள ஆளாக்குனாங்க. 10 வருடங்கள் கடந்து விட்டது. அதுக்கு பின்பாக ஒரு DNA எவிடன்ஸ் மூலியமாக அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் அப்பாவியா இருந்தான், ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு தண்டனைக்கு ஆளாக கூடாது, ஆனா தண்டனைக்குள்ள போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் லாயர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியுமாக கேஸை ரீஓபன் பண்ணிட்டு அவனுக்கு இன்னோசென்ட் ப்ரூவ் பண்றாங்க. நீ ஒரு அப்பாவியா இருக்கிற, உன் மேல தவறான காரியத்தை போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கு அவன் மேல இருந்தே அத்தனை ரெக்கார்டும், அதாவது ஒரு குற்றவாளின்ற ரெக்கார்டை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க. அந்த சிறைச்சாலையுடைய கதவுகள் அவனுக்கு திறக்கப்பட்டது. அவன் சுதந்திரமாக அவன் வெளியே சென்று வந்தவனாக இருக்கிறான். மனித குலம் பாவத்துல இருளல்ல, பாவத்தின் சிறைக்குள்ள இருந்துச்சு. ஆதாம் ஏவாள் செய்த கீழ்ப்படிதல் இல்லாத போய் பாவத்துல விழுந்தது நிமித்தமாக அம்மா வயிற்றிலிருந்து வந்தவங்க அத்தனை பேரும் பாவிகள். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்மை அந்த பாவத்தின் சிறையிலிருந்து விடுதலை கொடுத்தார். பாவத்தின் இருளிலிருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு சுதந்திரமாக அவருக்குள்ள நடக்க வைத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. தகுதி இல்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்தினவராக இருக்கிறார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா விதமான சொத்து, புத்திர சுவிகாரத்தின் சொல்றதை விட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதான அத்தனை சொத்தும் இன்னைக்கு நமக்கு. ஹல்லேலூயா. நான் வரேன், உங்களுக்குள்ள யோசிச்சு இருக்கலாம், என்னப்பா சொத்து, என்ன சொத்து, சொத்து சொத்துன்றாங்க. சொத்து சுகம். ஏசப்பா வந்துட்டு சொத்து சுகத்துக்காக வரல, நமக்கு முழுமையாக முழுக்க முழுக்க உண்மையான ஒரு சத்தியம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளனாக்கா, ஏசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல வந்தது பாவத்துல இருந்த நமக்கு நித்திய ஜீவன் அளிக்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுக்கு வந்து கிளாப் இல்ல. சொத்து சுகம்னா கிளாப் பண்ணிக்குவாங்க பாருங்க. இதெல்லாம் எனக்கு என்ன வேணும்? சொத்து சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சு கீழே போய் நித்தியத்துக்கு பாதத்துல இருக்கிறது நல்லதா, இல்ல இந்த பூலோகத்துல தேவன் ஒரு பேக்கேஜா கொடுக்கிறாரு, அவரு சுகத்தை வேற மற்ற தேவைகள் எல்லாம் கொடுக்கிறார். நான் முதல் காரணம் வந்தது, என்னுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல பாதாளத்துக்கு போகாம என்னோடு கூட நித்தியத்துக்காக இருக்க போறாங்க. ரட்சிப்பு முதல்ல. இரண்டாவது, இந்த பூலோகத்துல இருக்கும் போது அவரோடு கூட இணைந்து ஆவியானுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமை கொடுப்பதற்காக. இதுதான் முக்கியமான காரியத்துக்கு கர்த்தர் நமக்காக இறங்கி வந்தவராக இருக்கிறார். அது போக சிலுவையில எல்லாமே நம்முடைய வியாதி இதெல்லாம் எடுத்துட்டாரு. ஆமென். சோ ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஆனா
ரட்சிப்பு கொடுக்க, மீட்புதல் கொடுக்க, இயேசுக்காக வாழ, அவருக்கு மகிமைக்காக. ஆமென். சோ இந்த இடத்துல நாம பார்க்கிறது, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவர் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தினார், அவருடைய சொத்து உள்ள பங்காளர்களாக இருக்க. இருளில் இருந்த நம்மை இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், விடுதலை கொடுத்து. இருளுடைய ராஜ்யத்தில் இருந்த நமக்கு தேவன் இயேசுவுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு. அந்த பகுதி கொண்டு வந்திருக்கிறாரு. பாவத்தை மன்னித்து நம்மளை மீட்பதில் கொண்டு வந்திருக்கிறாரு. இதோட ஒவ்வொரு அர்த்தமும் என்ன? இந்த 4 காரியங்களுடைய அர்த்தத்தை நாம இன்னைக்கு பார்க்கல வர இருக்கிறோம். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் எப்போதுமே giving thanks to the Father, ஒவ்வொரு காரியத்துக்கும். ஏன்னா நம்மள அவரு குவாலிஃபை பண்ணாரு, share in the inheritance of the saints in light. நாம தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற நாம வெளிச்சத்துக்குள்ள, தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுடைய அத்தனை சொத்து. இன்னைக்கு எபேசியர் 1:3 சொல்லுகிறது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த பூலோகத்துல எவ்வளவுதான் நம்ம காசு, பணம், செல்வாக்கு இருந்தாலும் கூட நமக்கு ரட்சிப்பு இல்லைன்னா பாதாளத்துக்கு தான் போவோம். பாவத்துல வாழ்ந்திருந்த நம்மை இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அப்பாவுடைய சொத்துக்குள்ள தகுதிப்படுத்தினவராக இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எபேசியர் 2:8-9 பார்க்கிறோம். By grace you have been saved through faith. கிருபையினால ரட்சிக்கப்பட்டு, விசுவாசத்துக்குள்ள நாம ரட்சிப்பு, கிருபை விசுவாசத்துக்குள்ள நாம ரட்சிப்பு பெற்று, நம்மளுடைய உழைப்பே கிடையாது. அந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் ஏன் இதை இப்படி சொல்றாருனாக்கா, கொலோசியர் சபையில, நல்லா கவனமா கேளுங்க. இந்த இடத்துல நீங்க வீட்டுல போயிட்டு இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது அந்த வேர்ஸுங்க எழுதிக்கலாம், இப்ப வேணாம், ஓகேங்களா? கொலோசியர் சபை அவங்க இந்த பாரம்பரியமான காரியங்கள், ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இயேசுவோடைய ரட்சிப்பு, ரத்தத்தினால ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கூட மறுபடியுமாக இந்த பாரம்பரியமான காரியங்களை செய்யணும். நானு இன்னைக்கு எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இயேசு உண்மையானவர், ஆனாலும் கூட நான் யாருக்குமே எதிரில் சொல்லலைங்க. நீங்க பண்றது, எங்க வீட்டுக்கு போனாலும் கூட எங்க அப்பாவுடைய போட்டோ இருக்குது, அவர் நினைவாக அங்க வச்சு இருக்கிறோம். ஆனா அவருக்கு நாங்க பூஜை பண்ணக்கூடாது. காலங்காலமா எங்க ஆயா, தாத்தா, பாட்டியை போட்டோ வச்சு பூஜை பண்ணுகிறாங்க, பூஜை பண்ண முடியுமா? எதுக்காக பூஜை பண்றோம்? அப்படி பூஜை பண்ணாக்கா அவங்க அங்கிருந்து அவங்க ஆத்மா இது அப்போ கலாச்சாரத்தின் பிரகாரம் காரியங்கள் செய்யற காரியமா இருக்கிறது. இன்றைக்கு இயேசு தான் நமக்கு விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். எங்க அப்பாவுடைய போட்டோ வச்சுக்கிறது எதுக்காகனாக்கா, அவர் கவனமாக, நான் பார்க்கும்போது எங்க அப்பா என்னோட கூட இருந்தாரு, இன்னைக்கு அவர் இல்லை. இட்ஸ் மெமரிஸ். அப்ப இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறதுனாக்கா நான் இதுக்கு அதை பூஜை பண்றதுக்காக இல்லை. அது மற்ற கலாச்சாரத்தில் இருக்கலாம், மற்ற மதங்கள்ல செய்யறதா இருக்கலாம், நாம அதுக்கு செய்ய தேவை. ஆனா உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்படித்தான் செய்யணும், நீங்க கல்றையில போயிட்டு இதை செய்யணும். அது அவங்க ஊர்ல இருக்கிறவங்க அவங்க பண்றாங்க கலாச்சாரத்துல, அதையே நம்ம காப்பி பண்ணணும். இதெல்லாம் செய்தா உங்களுக்கு நல்லது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லாமே நல்லது, அவர் என்னை தகுதிப்படுத்திட்டார். வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நான் வேணான்னு சொல்லல. ஒரு அந்த கல்றைக்கு போயிட்டு போய் நின்றுட்டு வந்துட்டு கவனமா ஒரு மெமரிஸ்க்காக போயிட்டு வர்றது ஒன்றும் பிரச்சனை, இதுல என்ன இல்லை. ஆனா இதெல்லாம் பண்ணா எனக்கு நல்லது நடக்கும். இது எப்படி உலகத்துல இருக்கிறவங்க சொல்ற காரியம், அது அவங்களுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவர் மாத்திரம் தான். அவருக்குள்ள அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் நமக்கு தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தினவராக இருக்கிறார். எத்தனை புரியுதுங்க? அப்போ அங்க இருந்த கொலோசியர்கள் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்போஸ்தலன் பவுல் இதுக்காக எதிரில் சொல்றாரு, ஏற்கனவே உன்னை தகுதிப்படுத்திட்டாருப்பா, அப்பாக்கு நீங்க நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஆமென். இதை எதுக்கு நம்ம செய்யறோம்னு தெரிஞ்சுட்டு செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க பண்ணுவாங்க, நான் இதுவும் பண்ணுவேன், நான் இதுவும் பண்ணுவேன், அதுதான் கலப்படம். அப்போஸ்தலன் பவுல் வானாடுறாரு.
நான் இங்கேயோ போயிட்டு வருவேன், நான் இங்கேயோ போயிட்டு வருவேன், இங்கேயோ போயிட்டு மந்திரிச்சுன்னு வருவேன், இங்கேயோ போயிட்டு பாஸ்டர் கிட்ட தலைமையில கை வச்சு ப்ரே பண்ணிக்குவேன். அதை மிக்ஸ் பண்ண வேணான்றாரு. ஏற்கனவே உங்களை தகுதிப்படுத்திட்டார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. If children, then heirs. ரோமர் 8:17 we are fellow heirs with Christ. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்பாவுடைய ஒரே குமாரனா இருக்கிறாரு. வானத்தி பூமியும் அவருக்குள்ள, அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம் எப்படி அவர் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாருன்னு. அவருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. இப்ப நம்ம அவருக்குள்ள அப்பாவுடைய பிள்ளை ஆயிட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தான். ஹல்லேலூயா. நான் இது பண்ணா அது பண்ணாதான் இல்ல, தகுதி இல்லாத என்னை கர்த்தர் ரத்தத்தை நிமித்தமாக, பலிதன நிமித்தமாக அப்பா என்னை தகுதிப்படுத்திட்டாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு தான். ஆமென். நான் இதை செய்யணும் அதை செய்யணும் இதெல்லாம் செய்தாதான் எனக்கு நல்லது நடக்கல. ஏற்கனவே எனக்கு நல்லது செய்துட்டாரு. எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடந்துச்சு. இதைத்தான் விசுவாசத்துக்கு போயிருக்கணும். இவங்க சொன்னாங்க, அங்க சொன்னாங்க, இதை போட்டுக்கலாம் அதை போட்டுக்கலான்றதுக்கு தேவையில்லை நமக்கு. அன்றைக்கு ஒரு ராயல் அடாப்ஷன் ஒன்று இருந்துச்சு. அதாவது யாரெல்லாம் அந்த ரோமர் அதிகாரத்துக்குள்ள ஒரு ராயல் ஃபேமிலியில அவங்களுக்கு கீழே இருக்கும் போது நிறைய அடிமைகள் இருப்பாங்க. அந்த அடிமைகள் பார்க்கும்போது ஏதோ ஒரு கடன் வாங்கி இருக்கலாம், அந்த கடனை தீர்க்க முடியாம நீக்க முடியாம வாழ்நாள் முழுவதும் அவங்க அடிமைத்தனத்துல வாழணும். ஆனா ஒருவேளை அந்த ராயல் ரோமர் கலாச்சாரத்துல அந்த ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடிமைக்குள்ளவே யாராவது நல்லவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்க தத்தை எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா அவங்களுடைய எல்லா பாவங்கள் எல்லா கடன்கள் மன்னிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த நாளிலே அவங்க இந்த ரோமருடைய அத்தனை சொத்துக்கும் இவர் வாரிசு ஆயிட்டார். அன்னைக்கு எப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பாவுடைய சொத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு ஆயிடுச்சு. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கொஞ்சம் கொஞ்சமா பரலோக போறோம் இல்ல, அன்னைக்கு உடனடியாக இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா சொத்தும் நமக்கு. ஹல்லேலூயா. அப்பா கொடுக்கிறதான தயவு, கிருபை, நன்மைகள், எல்லா விதமான சமாதானம், அன்பு, ஆசீர்வாதம், வல்லமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இருக்கிறது. நான் இதெல்லாம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பண்ணாதான் எனக்கு நன்மை கிடைக்கும்ன்றது கிடையாது. இன்னைக்கு ஏன் உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்கள போல நான் ஏனோ பணக்கார ஆகணும், அவங்கள போல இருக்கணும்னு ட்ரெண்ட் கலாச்சார ரீதியில போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த இடத்துல வருவங்க, நீங்க நல்லா துணி போடாதீங்க, நீங்க காதுல மூக்குல போடாதீங்க, அப்படியே வாங்க வெள்ளியும் சொல்லியுமாலாம் சொல்லல யாருமே. ஆனா இதுல போக்கஸா இருக்காதீங்க. அவங்க இதெல்லாம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவங்க நான் இதெல்லாம் வச்சிருந்தாதான் என்ன தகுதி உள்ளவர்களான்னு நினைக்கிறாங்க. இவ்வளெல்லாம் வச்சுன்னுட்டு உங்க வாழ்க்கையில இயேசு இல்லைனாக்கா இந்த உலகத்தையே சம்பாரிச்சுட்டு உங்ககிட்ட அந்த ஜீவன் இல்லைன்னா எங்க இயேசு சொல்றாரு எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு உங்களுடைய ஆத்மா எங்க போகுது? இவ்வளவு நாள் ஓடி 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 சொத்து எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு சேகரிக்க வச்சுட்டு ஆத்மா எங்க போகுதுன்னு தெரியல. நான் என்ன பண்றதுங்க? எத்தனை பேர் புரியுதுங்க இன்னைக்கு? ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம எதுவும் நம்மளுடைய உழைப்பால செய்ய தேவையில்லை. கர்த்தருக்குள்ள அப்பா நம்மளை தகுதி பண்ணிட்டாரு. அவருடைய சொத்துல பங்காளர்களாக இருக்கிறோம். ஆமென். என்ன நமக்கு சொத்து? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே வல்லமை நமக்கு இருக்கிறது. இந்த உரிமைகளை தெரியாம நொந்து நூலா சுத்தி நிற்கிறோம். நாம ஐது கண்ணீர்லாம் வத்தி போய் எனக்கு இது கிடைக்கலையே எனக்கு அது கிடைக்கலையேன்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய சொத்து உங்களுக்குள்ளே இருக்குங்க.
அப்பா உங்களை தகுதிப்படுத்திட்டாரு. நீங்க மோசமா வாழ தேவையில்லை, வல்லமையா வாழலாம். தகுதி உள்ளவர்களாக வாழுங்க. சொத்து இருந்தாதான், உலகத்துல இருக்கிற சொத்து இருந்தாதான் நீங்க தகுதியானவர்கள் இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அப்பா உங்களை தகுதிப்படுத்திட்டாரு. இயேசு கிறிஸ்துவோட சொத்து உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, சோர்ந்து போவாதீங்க. சோ எதுக்கு நாம stop trying to earn what Christ has already secured? இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே ரட்சிப்பு கொடுத்தாரு. ஆனா அந்த ரட்சிப்பு கிடைக்கிறதுக்காக நாம வேற ஏதோ கூட சேர்த்துன்னு இருக்கிறோம். You don't have to do that. இன்னைக்கு நாம ஒரு சேவை செய்யறதுனால கூட எப்படி சேவை செய்யறது இல்லைங்களா? இதெல்லாம் சேவை எல்லாம் செய்தாக்கா என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அதுக்காக தான் நம்ம தேவனுக்கு சேவை செய்கிறவர்களாக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்க சேவை செய்தாதான் உங்களெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. இப்படியெல்லாம் ஓகே. இன்னொரு காரியம், நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் இப்படியே முழுங்கால் இட்டு ஜபிக்கணும். தொடர்ந்து ஜபித்தா தான் ஆண்டவர் சந்தோஷமா ஆவார். அப்பதான் நமக்கு ரட்சிப்பு. இப்படி கூட சில வார்த்தைகள் இருந்துச்சு. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு டெய்லி ப்ரேயர் பண்றீங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா ரட்சிப்புக்குள்ள இருக்கிறீங்களா இல்லையா? ரட்சிப்புக்குள்ள இருந்தீங்கன்னாக்கா அவரோடு கூட உறவாடுவதுதான் ஜபம். என்ன அப்பா அங்கிருந்து மீட்டெடுத்தாரு, தகுதிப்படுத்தினாரு, நான் அவர்கிட்ட போயிட்டு நன்றின்னு சொல்லி அவரோடு கூட உறவாடுறேன். ரட்சிப்பு பெற்றதுனாலதான் நான் அவரோடு கூட உறவாடுறேன். அதுதான் ஜபம். அவரோட உள்ளம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை படிக்கிறேன். அதுக்காக தான் வேதத்தை படிக்கிறேன். இந்த வேதத்தை படிக்கல இந்த ரட்சிப்பு போயிடுமா? இல்ல. ஆனா நீங்க அங்கேயே இருக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? என்ன பேசிருந்தீங்களோ 10 வருஷம் முன்னாடி, இன்னும் 10 வருஷம் ஆயிட்ட பிறகு கூட அப்படியே பேசுவீங்க. அப்படியே ஜனங்க மேல போட்டு இருப்பீங்க. உங்க வீட்லயும் வார்த்தை அதே தான் இருக்கும். ஆனா ஆண்டவரோட கூட உறவாடுறதுக்கு இந்த வார்த்தையை படிக்க 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 நம்முடைய எண்ணம் மாறுது. உண்மையான கிறிஸ்துவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அவரோட கூட நெருக்க போக 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 அவரை போலவே மாறும். நான் அவரோடு கூட உறவாடினாதான் தகுதி ஆவேன். நீங்க தகுதி ஆனதுனாலதான் அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறீங்க. தகுதி ஆனதுனாலதான் அப்பா முன்னாடி போய் நீதிமானா நிற்கிறீங்க. இல்ல அவர் முன்னாடி போய் நிற்கவே முடியாது. ஆராதனை செய்து அப்பா பிதாவே என்று அழைக்கிறதுக்கு நம்ம தகுதியே இல்லாம இருந்துக்கலாம். ஆனா இப்போ தகுதி இருக்குது. அது பேர் புரியுதுங்க? அப்ப அதனாலதான் தகுதி உள்ளவர்களாக நாம வேதத்தை படிக்கிறோம், அவரோடு கூட உறவாடுறோம். ரட்சிப்பு என்பது அவர் கொடுத்த கிருபையினால, விசுவாசத்தின் விதமா வந்தது, நம்மளுடைய முயற்சினால அல்ல. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. நம்மளை பிதா தகுதிப்படுத்தினாரு, தொடர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்துவோம். இரண்டாவது காரியம், அவர் நம்மை God delivered us from darkness. He delivered us from the domain of darkness. அந்த டொமைன் சொல்லக்கூடியது the realm கூட சொல்லலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். ரட்சிப்பு பெறுவதற்கு முன்பாக பாவத்தின் இருள இருந்தோம், சாபத்தின் இருள இருந்தோம். இப்ப கூட யோவான் 8:34 பார்த்தோம். everyone who practices sin is a slave to sin. யாரெல்லாம் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு அடிமையாக இருந்தோம். if you turn them from darkness to light, கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒரு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது delivered us ன்னு சொல்லும்போது விடுதலை, இருளிலிருந்து விடுதலை கொடுத்தது. ரட்சிப்புன்னு சொன்னாக்கா ஏதோ நமக்கு வந்துட்டு ஒரு சரிம்மா நீ நல்லா இருமா அப்படின்றதுக்காக ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு அல்ல. ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலையாக இருக்கிறது. இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது. இட் இஸ் an action. ஒரு
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், 2018 ஒரு வாலிப பிள்ளைங்க தாய்லாந்து கேவ் குகைங்களுக்குள்ள போயிட்டு சிக்கி கொண்டாங்க. ரொம்ப இருட்டு, அந்த இடத்துல ஃப்ளட், மழை சேறு ஊத்திட்டே இருக்கு. அந்த படத்துல இன்ஸ்பயர் பண்ணி தான் மஞ்சுமேல் பாய்ஸ்ன்ற மூவி எடுத்தாங்க. பார்க்கலன்னா போய் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. அதுக்குள்ள பாவம் ஒருத்தர் விழுந்துட்டு அப்படியே அந்த இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம், உள்ள சேரு மண்ணு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியோ கடைசியில எடுக்கிறாங்க. அப்போ என்ன, இந்த இடத்துல அந்த இருளில் போய் மாட்டிக்கும் போது ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனையோ நாட்கள் இந்த டைவர்ஸ் அங்க போயிட்டு அவங்கள அந்த அந்த மனித அவங்கள எப்படியாவது எடுத்துன்னு வரணும்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் போக ஒவ்வொருத்தரும் வெளியே கொண்டு வந்தவர்களாக இருக்கிறாங்க. இட் இஸ் an ஆக்ஷன். இது போன்றதான இந்த பிள்ளைங்க எப்படி அந்த குகைக்குள்ள இருள போய் மாட்டின்னு தவித்துன்னு இருந்தாங்களோ, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த பாவத்தின் இருள்ல, சாபத்தின் இருள்ல நாம போய் சிக்கி கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துவ ஆக்ஷன் பண்ணார். என்ன ஆக்ஷன்? தன்னோட ரத்தத்தை, தன்னோட ஜீவனை கொடுத்து நம்மள அந்த இருள்ல இருந்து அவருடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவராக இருக்கிறார். Hallelujah. So your past no longer defines you. Christ has delivered you from darkness. ஒருவேளை நீங்க பழைய வாழ்க்கை நினைச்சிட்டு என்னோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் இருக்குது, இருளிலே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உன்னுடைய பழைய வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலத்தை குறிக்காது. கர்த்தர் உன்னை விடுதலை கொடுத்துட்டார். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க இருளில் இல்ல, இயேசுடைய வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறீங்க. ரட்சிப்பு என்பது விடுதலை. இட் இஸ் நாட் a self repair. நாம இதை வந்துட்டு ஒரு வாட்டி சரிப்படுத்திக்கலான்றது ஒரு காரியம் கிடையாது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அந்த தாய்லாந்துல சிக்கி கொண்ட அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த டைவர்ஸ் போயிட்டு எடுத்து வந்தாங்களோ, நாம இந்த பாவத்தை நீர்ல சிக்கி கொண்டிருந்தோம். கர்த்தர் தான் விடுதலை கொடுத்தவராங்க. நிறைய பேருக்கு இது தெரியாம ஏதோ ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க, நான் எவ்வளவு வேணா பாவம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பாவத்திலையும் சாபத்திலையும் பெருமையிலையும் இன்னும் போயிட்டு சிக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்கள் இன்னும் கூட பார்க்கணும், எந்த ஊர்லன்னு தெரியல, இன்னும் மந்திர கட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இருளு. நான் காலையில் சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்க இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னு தெரியல, பத்மாவத்னு சொல்லுகிற மூவி. நல்ல மூவி அது, ஹிஸ்டாரிக்கல் மூவி அது. இந்த ரன்வீர் சிங் வந்துட்டு ஒரு முகல் எம்பரரா வந்துட்டு ஒரு ஒரு அந்த அந்த ஒரு ராஜா எப்படி ஆக்கிரமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியாவுக்குள்ள எப்படி வந்தாங்க அவங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முகல் எம்பரரா அவன் ஆக்ட் பண்ணும்போது ஒரு 20 நாளைக்கு அவன், ஏன்னா இது வந்துட்டு ஒரு இவனுக்கு வந்துட்டு பையனோட கூட ஆணுக்கு கூட உறவு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ராஜா அவரு. அப்போ இதெல்லாம் பண்ணணும், நிறைய கெட்ட வேலைகள்லாம் பண்ணணும். அதற்காக ஒரு ரூம்ல போயிட்டு அவனே பூட்டிட்டு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றானா, உண்மையாவே அவனுக்கு ஒரு பேய் பிடித்தது போல இருந்தான். அவன் இன்டர்வியூல சொல்றான், இருளின் அதிகாரத்துல இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுத்தாருன்னு சொன்னும் போது, இன்னைக்கு நிறைய பேரு இந்த பாவத்திலையும் இந்த இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தை அவருடைய உறவாடாத இருக்கும் போது இன்னும் அந்த பாவத்துக்குள்ளவே, அந்த சேத்துக்குள்ளவே இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் அந்த போயிட்டு இந்த சத்தியம் தெரியாம இருளின் காரியத்துக்குள்ள போயிட்டு விழுந்திருக்கிறவர்களாக நிறைய இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபைல்ஸ் எடுத்துட்டு வரும்போது பார்க்குறோம். வாலிப பிள்ளைங்களை அதை சொல்லிட்டேன், பெரியவங்களுக்கு எப்படி எந்த மாதிரி இருளில் நீங்க வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியாது, அது தேவனுக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது இன்னைக்கு கலாச்சாரத்தின் ரீதியில நிறைய அண்டர் கிரவுண்ட்ல, இங்கே ஃபாரின்ல எல்லா இடத்துல பார்க்கும்போது அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு ட்ரக்ஸ் அது இதுன்னு போயிட்டு உள்ள போயிட்டு அப்படியே அந்த இருளுக்குள்ள போயிடுறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கலாம், லைஃப் பரவாயில்லடா என்னை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போகும்போது இன்னும் ரொம்ப மூச்சு விடாத அளவுக்கு இருளில் போய் உட்காந்துக்கிறாங்க அவங்க. ஆனா கர்த்தர் என்னை இவ்வளோ இடத்துல இருந்து எனக்காக ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து அவருடைய வெளிச்சத்துலனாக்கா ஒவ்வொருத்தரும் நாம அவருடைய வெளிச்சத்துல நடக்கிறவர்களா.
சின்ன 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 பிள்ளைங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்களாம் போதைப் பொருளுக்குள்ள போட்டுட்டு வேற எதுவுமே பாலியல் இச்சைக்குள்ள விழுந்து நிறைய காரியங்கள்ல இன்னும் ஆழமாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த கான்சிக்வன்சஸ், ஏன்டா இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அடிக்கடி அடிக்கடி நமக்கு கிருபை மேல கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்பவுமே நான் எச்சரிக்கை கொடுக்கறது, நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். சில பேர் டேலண்ட் வச்சிருக்கிறவங்க, பாடுறவங்களா இருக்கலாம், மியூசிக் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். பிசாசானவன் அவன் அந்த மியூசிக் ஒரு வர்ஷிப் லீடராக வச்சுக்கோங்களேன், அவனுடைய பெருமைனால ஆண்டவர் கீழே தள்ளினவரா இருக்கிறார். அவன் கீழே வரும்போது 1/3 தேவ தூதர்களை கொண்டு வந்து அவங்க தான் பிசாசு இருக்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ சில சமயத்தில் நம்ம என்ன பண்றோம், இந்த டேலண்ட் இருக்கிறவங்க பாடுறதுல மியூசிக்ல அப்படியே தேவனை வந்து நான் மகிமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து அப்படியே ஹெட் வெயிட் ஆயிட்டு பெருமை ஆயிட்டு இருளுக்குள்ள போறவர்களாங்க. ஏன்? பாடலாம், ஆடலாம், மியூசிக் வாசிக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை இல்ல அவங்களுக்குள்ளனாக்கா இன்னும் இருள தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் வெளிச்சத்துல கொண்டு வந்துட்டாரு, ஆனா வேதத்தை படிக்கலனாக்கா என்ன பண்றது சிஸ்டர்? வேண்டாம் நீ இல்லீங்களா? வெளிச்சத்துக்கு இருக்காது, இருள தான் வாழ்ந்து இருக்கும். ஆனா வேதத்தை படிக்க 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 அவருடைய வெளிச்சம். அப்ப நான் இங்கே இருந்தேன், என்னை மீட்டெடுத்து கொடுத்தாரு, இனிமே நான் அவருடைய வெளிச்சத்துல வாழ்வேன், மறுபடியும் நான் அதில் போயிட்டு விழுந்துட மாட்டேன். அந்த பிள்ளைங்க மறுபடியும் போய் அதில் விழுந்திருக்குவாங்க. அதுல இருந்த கஷ்டம் தெரியும், இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களை கொண்டு வந்தாங்களோ தெரியும். மறுபடியும் போய் அங்க ஆடுவாங்க, விழுந்துருவாங்க. ஆனா நிறைய பேர் அவர் எனக்காக செய்த அந்த அன்பை, அந்த கிருபையை நினைக்காம மறுபடியும் போயிட்டு அங்க விழுறவர்களா இருப்பாங்க. ஆனா நாம அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் இருளில் இருக்கிறாங்களே அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவருடைய வெளிச்சத்துல கொண்டு வருகிற ஒரு வரிசையாக ஒரு பாத்திரமாக மாற்றக்கூடியதாக கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இது எனக்கு புரியுதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தது பிறருக்கு நீங்க இயேசுவுடைய வெளிச்சத்தை கொடுக்க. ஆமென். So salvation, ரட்சிப்பு என்பது விடுதலை. அது நம்மளே நம்ம சரிப்படுத்துகிற ஒரு காரியம் கிடையாது. கர்த்தர் நம்ம விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துறவர்களாக இருக்கிறோம். ஆமென். 3வது காரியம், God transferred us into Christ's kingdom. அந்த இருளுடைய ராஜ்யத்திலிருந்து மகனுடைய ராஜ்யத்துக்கு நம்மள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. எங்க அப்பா வந்துட்டு பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மேனேஜர் போஸ்ட் வந்துச்சுனாக்கா ஆல் ஓவர் இந்தியா போடணும். ஸோ கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமேல் வந்துட்டு நான் நார்மலாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 4 பிள்ளைங்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு அவர் வந்து பெல்காமில் போட்டுட்டாங்க. ஓகே, ஒரு 4 இயர்ஸ் அங்கே போகணும்னு சொல்லிட்டு எங்கள் வரவங்கட்டெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அவரை தான் நல்லா பெங்களூர்ல இருந்தாரு, பெல்காமுக்கு தூக்கி போட்டாங்க, பெல்காமுக்கு தூக்கி போட்டாங்க, பெல்காமுக்கு தூக்கி போட்டாங்க. அப்புறமேல்ட்டு பெல்காமுக்கு மாத்திட்டாங்க, பெல்காமுக்கு மாத்திட்டாங்க, பெல்காம்ல இருந்து பெங்களூருக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் 3 பிரான்ச்சஸ்ல கம்மனல்லி, சுபன்பாலியா, மறுபடியும் கம்மனல்லி. அவரோட ரிட்டையர்மெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. மாத்திட்டே இருந்தாங்க. இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இருளுடைய ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் நம்மை தன்னோட மகனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் மாற்றி விட்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம இருளுடைய பிள்ளைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற. கரங்களை தட்டுவோமா? அதற்காகத்தான் அவருக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கிறோம். ஆமென். நிறைய பேருக்கு சிலது டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னாக்கா இங்கே தான் இருப்பாங்க. பெங்களூரில் அவங்க ஒருவேளை அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒருவேளை சின்ன வயசுலேயே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு வரும்போது அமெரிக்கன் மாதிரியே வருவாங்க. ஸோ வேத வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, நாம் வந்துட்டு ஒரு பக்கத்தில் இருந்தோம், பாவத்துக்குள்ளே வாழும்போது ஒரு ராஜ்யத்தில் இருந்தோம், இருளான ராஜ்யத்தில். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறனாக்கா நம்முடைய மொழி, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய வார்த்தை,
நம்முடைய செயல் எல்லாம் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது போல மாறணும். அல்லேலூயா. ஏன்னா பிலிப்பியர் 3:20 நம்முடைய சிட்டிசன்ஷிப் ஹெவன், பரலோகத்தை நம்ம குடிமகள். நான் பரலோகத்துல குடிமகன் இல்ல, இந்த பூலோகத்துல பெங்களூர்லயே குடிமகனே அப்படின்னு சொல்லி இங்கே நாங்க இருக்கிறோன்றது. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்றது, நம்ம இந்த இடத்துக்கு சார்ந்தவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்கு சார்ந்தவர்கள். ஆனா இந்த பூலோகத்துல இருக்கும் போது கூட பரலோகத்துல எப்படி இருக்கிறோமோ அதே போல விசுவாசத்தின் மொழிகளாக, அன்பின் வார்த்தைகளாக பேசக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமென். ஒருத்தர் தான் ஆமென் சொல்றாங்க, மற்றவங்களாம் பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, நாங்கெல்லாம் பரலோகம் போனா கூட அப்படி பேசுவோம் என்னான்னு தெரியல, நாங்க அங்க போய் தேவனே மாத்திருவோம் எங்க பேச்செல்லாம், நீங்க என்ன சொல்லுங்கிறீங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. மைண்ட் வாய்ஸ். நாங்க இவ்வளவு பேரை பார்த்துக்கிறோம் பாஸ்டர், அதெல்லாம் கூடவே வளர்ந்தது அப்படியே ஊறிட்டு இருக்கிற நாங்கெல்லாம், அதெல்லாம் மாத்திர முடியுமா? எங்க ஒய்ஃப் ஆரம்பத்துல மேபி ஆயிடுச்சு 25 இயர்ஸ், இந்த வருஷத்துல 25 வருஷம் கடந்து விட்டாங்க இந்தியா தேசத்துக்கு வந்து. ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படியே பயந்துன்னு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா இப்படி தான் ஓட்டுவாங்க. அப்புறம் கொஞ்சம் இப்ப பாக்குறோம், ஏய் நான் பக்கா இந்தியன், கொஞ்சம் விட்டா பைக் அடிச்சு போடுவான், அடிச்சு போர்த்தா சிக்க ஐயோ விட்டுறக்கூடாது அவங்களா, அப்படியே இந்தியனா இருக்கிறாங்க. பட் எனிவே அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜோக்கா சொல்றது. பட் எத்தனை காரியங்கள் அவங்களோட கூட இருந்து நல்ல காரியங்கள் நான் கத்துன்னு இருக்கிறேன், கூட இருக்கேன். ஆனா முதல்ல இப்போ வந்து ஒரு மேட் இன் கொரியான்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த கொரியா என்ன காமிக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக பார்த்தேன் நான். அதுல சில கொரியன்ஸ் எல்லாம் இங்க இந்தியாவுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு வீட்டுல இலையில போட்டு கொடுக்குறாங்க, கையில எடுத்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாப்ஸ்டிக்ல சாப்பிட்டு கையில எடுக்கவங்க அது வராது, அவர் ஒருத்தர் காமிக்கிறாரு அப்படின்னு. ஸோ அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. அப்படி அவங்க கூட ஆரம்ப நாட்கள்ல வரும்போது இப்படியே எடுக்குவாங்க, அது இங்க போறதுக்குள்ள போயிடும் அப்படியே. அப்போ இப்போ கொஞ்சம் சாப்பிட கத்துக்கிறாங்க, இருந்தா கூட ஸ்பூன்ல தான். ஸோ பாருங்க, அவங்க அங்க இருந்து 25 வருஷம் ஆயிடுச்சுங்கன்னாக்கா, அப்போ நம்ம இங்க இருக்கிறதான காரியங்கள், பழக்கங்க எல்லாமே கத்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம இருளல் ராஜ்யத்துல இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு மகனுடைய ராஜ்யத்துக்கு வந்து? 20 வருஷம் இருக்கலாம், 25 வருஷம் இருக்கலாம். ஆனா அப்படியே பையசாவே இருக்கிறோம். ஏன் புச்சா மாறல? புச்சா எதனா உள்ள போனா தானே தேவனுடைய வார்த்தைய கேட்க 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 படிக்க அவரோட கூட உறவாட தான் அவருடைய எண்ணங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள் இருக்கும். இல்லைன்னா பழையசா தேஞ்சி போன அந்த தேக்ஸா மாதிரியே திரும்ப பிடிச்சது மாதிரியே இருக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்டு தான் அந்த இருள இருந்தேன், இப்ப பலபலப்பா அவருடைய வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவருடைய வார்த்தையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ யாராவது ஒருத்தர் சிட்டிசன் வேற கண்ட்ரில இருந்து வந்தாங்கன்னாக்கா, அவங்களுடைய ஐடென்டிட்டி மாறிடுது. அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே உள்ள இருக்கும். அப்பப்போ அதை எட்டி பார்க்க, அது வேற விஷயம். ஆனா இங்க இருக்கும்போது when you are in a Rome, be a Roman சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது நம்ம அந்த இடத்துக்கு போவோம், அது மாதிரி மாறிடணும்னு ஜனங்க ஊருக்கு போகும்போது அப்படின்னாக்கா, நம்ம இயேசு கிறிஸ்துவை அவரை ஆராதிக்கிறோம், அவருக்குள்ள ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அவரை போலவே எனக்கு ஒரு புதிய ராஜ்யம், புதிய அடையாளம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறவரா இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இருளின் அதிகாரம் ராஜ்யத்துக்குள்ள வாழல, இயேசுடைய ஆளுகைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்தான் என்னுடைய ஆத்ம நேசராக இருக்கிறார். சொல்லும் போது எவ்வளவு நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அந்த ஆத்ம நேசருடைய வார்த்தையை கேட்டு அவரை போல வாழ்ந்தாக்கா உங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவோ நல்லா இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரலாம். நாம மாத்திரம் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுக்கல, மற்றவங்க இருள வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களையும் நாம விடுதலை பெற்றவர்கள் வெளிச்சத்துல வாழ்ந்து பிறர் இருள இருக்கிறவங்களை அவருடைய வெளிச்சத்தை கொடுத்து நாம் அவர்களையும் அதுல இருந்து அந்த ஒரு
அந்த கேவ்லேருந்து குகையிலேருந்து நம்ம விடுதலை கொடுக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்தை காண்பித்து அவர்களுக்கு விடுதலையின் பாதை காண்பிக்கிறவர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய அடையாளம் இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். கர்த்தர் அப்படி விடுதலை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக. மூன்றாவது காரியத்துக்கு நன்றி செலுத்துறோம். தகுதிப்படுத்தினார், இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தார், இருளின் ராஜ்யத்திலிருந்து மகனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்ததுக்காக நாம ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுதுங்க? கடைசியில லாஸ்ட், கிரைஸ்ட் redeemed us and forgave us. கர்த்தர் நம்மை பாவத்தை மன்னித்து மீட்புதல் கொடுத்தவராக இருக்கிறார். Hallelujah. In whom we have redemption, the forgiveness of sins. Redemption ன்னு சொல்றது, இந்த மீட்புதல்னு யாருக்கோ ஒருத்தருக்கு யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்கள காசு கொடுத்து அவங்கள விடுதலை பெற்றுக்கொண்டு வருவது. இந்த ஒரு படம் பேர் மறந்துட்டு அந்த காலையில் ஜஸ்ட் வரும்போது ஞாபகம் வந்துச்சு. ஒரு படம், கார்த்திக் கவுண்டமணி, இது ஒரு படம், செந்தில் கூட இருக்கிறார். அதில் அவங்க வந்துட்டு யாரோ ஒருத்தரை கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு எவ்வளோ கேட்றாங்க, 4 லட்சம் ரூபாய், 4 வருஷம், 4 லட்சம்லாம் கொடுக்க முடியாது சார், நாங்கள் டெம்போலாம் வச்சு கற்றுக்கிறோம், ஒரு 4000 ரூபாவது கொடுங்க. 4 லட்சம் ரூபாய், 40லேருந்து 4000 ரூபாய்க்கு வந்துட்டு சரி 400 ரூபாய், டெம்போக்கால காசு கொடுக்கணும்னு சொல்லி 4000 ரூபாய் கேட்குறாங்க. அப்படின்னா யாரோ ஒருத்தரை மீட்பு, அதாவது கிட்னாப் பண்ணிட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னாக்கா காசை கொடுக்கணும். நாம பாவத்துக்குள்ள கிட்னாப் ஆனவங்களாக, பிசாசானவன் நம்மளை பிடித்து வச்சிருந்தான் அவனுடைய கூட்டுக்குள்ள பாவத்துல, கர்த்தர் நாம விலை கொடுக்க முடியாத தன்னுடைய ரத்தமும் தன்னுடைய ஜீவனும் சிலுவையில நமக்காக விலை கொடுத்து இலவசமாக ரட்சிப்பை நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். மீட்புதல் சொல்லும் போது நம்ம அங்க இருந்தோம், அது ஒரு ஆக்ஷன், அங்கிருந்து நம்மளை கொண்டு வந்தவராக இருக்கிறார். நாம இன்னைக்கு மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவனால். ஹல்லேலூயா, 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 ஆமென் சொல்லி ஒரு சின்ன ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு கூட இருக்குது. நம்ம நல்லா மீட்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் இயேசு கிறிஸ்துவினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவனுடைய வசனம் சொல்லுது, you are redeemed with the precious blood of Jesus Christ. He entered once and for all, obtaining eternal redemption. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தின் நிமித்தமாக கழுவப்பட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நமக்கு விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார்னு சொல்லிட்டு ரோமர் இந்த மறுபடியும் ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையை வந்துட்டு எப்படி அவங்க விடுதலை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தர் அவங்கள விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அதாவது நீ வந்து அடிமையா இருக்கிற, ஆனா உன்னை வந்து நான் விலை கொடுத்து அந்த அடிமை கிட்ட இருந்து விலை கொடுத்து வேணா இனிமே என்கிட்ட இருக்கணும்னு. ரோமர்ல அந்த அதிகாரத்தை அங்க இருந்துச்சு, அந்த கலாச்சாரத்துல. நாம இன்னைக்கு ஒரு விதத்துல அங்க அடிமையாக இருந்தோம் பாவத்துல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை அங்கிருந்து விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இன்னைக்கு அவருக்குள்ள அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நடக்கிறதுக்காக, நாம இஷ்டத்துக்கு நாம உலகத்துல இருக்கிற காரியங்களை கேட்டு நடக்கிறதுக்காக இல்ல, அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கிறதுக்காக. அவருடைய வார்த்தை கேட்டு நடந்தாக்க என்ன ஆக, எனக்கு நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், பிறருக்கு நாம சாட்சியா இருக்கிறோம், அவருக்கு மகிமை கொடுக்கிறவராக இருக்கிறோம். இதுல அவர் என்ன விலை கொடுத்து வாங்கினாரு, நான் என்ன கொடுத்தேன்? எனக்கு நான் எதுவுமே கொடுக்கல, இலவசம். என்னுடைய ரட்சிப்புக்கு அவர் தான் காஸ்ட். He paid the price for my salvation, for my redemption, for my deliverance. என்னுடைய மீட்புதலுக்காக, என்னுடைய விடுதலைக்காக, என்னுடைய மாறுதலுக்காக அவர் தான் விலை கொடுத்தாரு. நான் அந்த ஃப்ரூட்டை வச்சுக்கினேன். ஆனா அதை வச்சுட்டு நான் அழிந்து போறதுக்காக இல்ல, தேவனுடைய மகிமைக்காக சாட்சியாக வாழ ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவாடி வேதத்தை படித்து அநேக பேர் இருக்கிறாங்களே அவர்களை கொண்டு வருவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களை விலை கொடுத்து வாங்கினவராக இருக்கிறார். தன்னுடைய ஜீவனே விலையாக கொடுத்தாரு, தன்னுடைய ரத்தமே விலையாக கொடுத்தாரு. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஜோக் எவ்வளோ பாவம் பண்ணிருந்தீங்கன்னா அவ்வளோ ரத்தம் சிந்தினாரு. ஜோக். ஓகே,
நாம நம்மளுடைய பாவம் எவ்வளவு இருந்துச்சுனாக்கா நமக்காக உலகத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்பதில் கொடுத்தவராக. நாம ஒன்றும் கொடுக்கல, நம்ம பாவத்துக்குள்ள வாழ்ந்திருந்தோம், தன்னுடைய ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் அதான் சொல்றாரு, என்னை கிருபையால தகுதிப்படுத்தினாரு, என்னை இருளிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, இருளின் ராஜ்யத்திலிருந்து மகனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தாரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்பதில் கொடுத்தாரு. அதற்காகத்தான் நான் அப்பாக்கு என் நேரமும் நன்றி செலுத்துவர்களாக இருக்கிறோம். அதுதான் pray, always thanking the Father who enabled me to share the inheritance belongs to holy people in Christ Jesus. Amen. எத்தனை பேர் புரியுதுங்க? அப்ப நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணலாம்ப்பா, என்னை தகுதி இல்லாத ஒரு கிருபையால தகுதிப்படுத்துங்களே, இயேசு கிறிஸ்துடைய சொத்து என்னை கொடுத்தீங்களே, இருள வாழ்ந்திருந்த என்ன அப்பா நீங்க மீட்டு எடுத்தீங்களே, எல்லாத்தையும் டெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க ராஜா, இருளில இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்களே, நன்றி அப்பா. நான் இருளுடைய ராஜ்யத்துல இருந்தேன், அதுக்கு அடிமையில இருந்தேன், ஆனா என்ன தேவனுடைய உம்முடைய மகனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கப்பா. இன்னைக்கு அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கணும் ராஜா. நான் எங்கேயோ போயிட்டு சிக்கி கொண்டிருந்தேன், ஆனா உங்களுடைய மகன் சிலுவையில ரத்தத்தை சிந்தி மரணத்தின் நிமித்தமாக உயிர்த்தெழுந்த நிமித்தமாக இன்னைக்கு நான் மீட்பதில் அடைந்திருக்கிறேன். நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைக்கு அளவே இல்லை, உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை, உங்களுடைய அன்புக்கு முடிவே இல்லை. சொல்லிட்டே போலாம் தேவனுடைய நன்மைகளை. ஆமென். இத்தனை காரியங்கள் பெற்றுக்கொண்டு அப்ப நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்த அந்த தாய்லாந்து எத்தனையோ பேர் இன்னும் இருளில் மாட்டி நிற்கிறாங்களே, அவங்களுக்கு போய் நான் இயேசுவை குறித்து சொல்லணுமே. ஆமென். இனிமே நான் இந்த சத்தியம் தெரிஞ்சுட்டு மறுபடியும் போய் நான் அதுல விழக்கூடாது, இருளில் வாழக்கூடாது, இயேசுடைய வெளிச்சத்துக்குள்ள வாழணும். நேத்து போல இன்னைக்கு என்னோட வாழ்க்கை இருக்கக்கூடாது, அவருக்குள்ள ஒரு படி மேல போனோம், இயேசுவை போலவே மாறிக்கொண்டு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஒருத்தன் யூஎஸ்ல அந்த சிறைச்சாலைக்குள்ள 10 வருஷத்துக்கு அடங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் விடுதலை ஆன பிறகு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறான், நீ வெளியே வந்துட்ட பிறகு எப்படி உனக்கு தோன்றுறது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஐ ஸ்டில் வேக் அப் சம்டைம்ஸ் திங்கிங் ஐ எம் இன் பிரிசன். அதாவது நான் சில நேரங்களில் நான் ஏஞ்சி பார்க்கும்போது இன்னும் கூட சிறைச்சாலையில் இருக்கிறத போல தான் எனக்கு தோன்றுதுன்னு சொல்லிட்டு, then I remember the door is open. ஆனா அதுக்கப்புறம் நினைச்சுக்கிறேன், ஐயோ பிரிசன் டோர் ஓப்பன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். ஆனா இன்னும் அநேக பேரு நீங்க பாவத்தில் தான் சிக்கி கொண்டு இருக்கிறீங்கன்னு பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, கதவு திறந்து இருக்கு, நீங்க எப்ப வேணா பாவத்துல வெளியே வந்துடலாம். ஆனா சில பேர் இன்னும் அதுலயே நான் இன்னும் அங்கதான் இருந்தேன் அங்கேயே இருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு வாழ்ந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, கிருபையால என்ன தகுதிப்படுத்தினாரு. சொத்து இயேசு கிறிஸ்துக்குள்ள சொத்து, இருளின் ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் மீட்பதில் ரத்தத்த நிமித்தமாக மரணத்தை உயிர்த்த நிமித்தமாக மீட்பதில் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அந்த பழைய வாழ்க்கை வாழ தேவையில்லை. புதிய வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை, மகிமை கொடுக்கிறதான வாழ்க்கை, பிறருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்க வாழலாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. ஆமென். So Christ has already cleared உங்களுடைய எல்லா ரெக்கார்டும், அவர் பாவத்தின் ரெக்கார்டு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. டோர் ஓப்பனா இருக்குது, கர்த்தர் உங்களை விடுதலை கொடுத்துட்டாரு. ஸோ நீங்க இருளில் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. Live in the freedom Christ has already secured. இயேசு கிறிஸ்து கொடுத்ததான இந்த விடுதலைக்குள்ள, இந்த பாதுகாப்பின் கருத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்க வாழலாம். குற்ற உணர்ச்சியோடு கூட இல்லை, பாவத்தின் குற்றத்துல இல்லை, இருள இல்லை. இயேசுவே ரத்தம் ஜெயம் சொல்லி பாடினா இதுக்காக படைத்தவரே மன்னிச்சிட்டாரு. நாம ஏன் இன்னும் பாவத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கணும்? ஆமென். ஒவ்வொரு நாளும் இயேசுவோட ரத்தத்துக்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, என்னை தகுதிப்படுத்துறதுக்காக நன்றி, எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி, இருளை நீக்கிறதுக்காக நன்றி, என்னை மீட்பதில் கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய ரத்தம், உங்களுடைய மரணம், ஜீவனை கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கினீரே, உமக்கு நன்றி. என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன், உமக்காக எடுத்து பயன்படுத்துங்க. கரங்களை தட்டி தேவனை கண்டு செலுத்தாங்க. எஸ், லெட்ஸ் ஆல் ரெஸ்ட் ஆஃப் இட். எழுமென்று இந்த கால வேலையில் கூட ஒப்பு கொடுக்கலாமா? தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எஸ், ஒருவேளை நீங்க இன்னும் உங்களுடைய முயற்சினால
மேலே வந்து இருக்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஏற்கனவே விடுதலை கொடுத்துட்டாங்க. எதற்காக நீங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க? சால்வேஷன் ஏதோ செல்ஃப் ரிப்பேர் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவருடைய ரத்தத்து நிமித்தமாக உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தவராக இருக்கிறார். இருளிலிருந்து விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறவராக இருக்கிறார். எஸ், கர்த்தர் உங்களை இருளிலிருந்து அவருடைய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் எஸ், மகனுடைய எல்லா சொத்துக்கும் நாம பங்காளராக இருக்கிறோம். கமான் கமான், தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, ஒளியான சேற்றில் வாழ்ந்திருந்த என்ன, பாவத்தின் சேற்றில் வாழ்ந்திருந்த என்ன, அந்த பாவத்தின் குகையில வாழ்ந்திருந்த என்னையும் ராஜா உம்முடைய வெளிச்சத்தை கொடுத்து என்னை ஆண்டவரே அப்பா மன்னித்து ரட்சிப்பு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, என்னை விடுதலை கொடுத்தீங்க ராஜா. இன்னைக்கு நான் பயத்துல வாழ தேவையில்லை, வெக்கத்துல வாழ தேவையில்லை ராஜா. எல்லா பாவத்துல விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இனிமேல் ஆண்டவரே இந்த வாழ்க்கை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக அர்ப்பணிக்கிறேன் ராஜா. என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உமக்காக ஜீவிக்க எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சாட்சியாக ராஜா, அவருக்காக நான் ஜீவிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிப்பேன் ராஜா. எஸ் 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 எஸ், கமான் கமான் கமான், ஒவ்வொருத்தரும் எஸ், சத்தத்தை உயர்த்தி கமான், எல்லாருமே இங்க இருக்கிற அத்தனை பேரும் சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, தேவனே நன்றி நன்றி, என்னை விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. இனிமேலாவது உமக்குள்ள ராஜா அப்பா என்னுடைய உழைப்பு எதுவுமே கிடையாது ராஜா. உமக்காக நான் ஜீவித்து என் பிள்ளைகளுக்கு சாட்சி, குடும்பத்துல சாட்சி, எஸ், கணவன் மனைவிக்குள்ள சாட்சி, சபையில சாட்சியாக இருக்க. எஸ் எஸ் எஸ், ஆவியானவர் நீர் என்னை உணர்த்துங்க ராஜா. உமக்காக நான் ஜீவிக்கணும் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எனக்குள்ள இருக்கிறதான எல்லா ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளை அப்பா நீக்கி ராஜா. ஆவியானவரே என்ன ஆண்டவரே உமக்காக ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, உமக்காக ஆண்டவரை வாழ்கிற வாழ்க்கை, உடைய நாம மகிமைக்காக என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நன்றி நன்றி ராஜா. பிதாவே உமக்கு நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக எங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தி எங்களுடைய சிந்தையை புதுப்பித்து ராஜா எங்களுடைய ஆத்மாவை தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாத படிக்க ராஜா. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ராஜா அப்பா அதை நினைவுக்குள்ள வைத்துக்கொண்டு அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் என்னை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பங்காளர்களாக இருக்கிற தகுதிப்படுத்தினீர், கிருபையால தகுதிப்படுத்தினீர். என்னை இருளிலிருந்து விடுதலை கொடுத்தீர், வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தீர் ராஜா. என்னை இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களுடைய மகனுடைய ராஜ்யத்துக்கு மாற்றி விட்டீர் ஆண்டவரே. என்னுடைய ரத்தத்து நிமித்தமாக மரணம் ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே மரித்து உயிர்த்தெழுந்து ராஜா எனக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய விலையை கொடுத்து ராஜா உயர்ந்த ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை ஆண்டவரை மீட்புதல் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை மறக்காத ராஜா உமக்கு நன்றி செலுத்தி எங்களையே நான் ஒப்பு கொடுத்து எத்தனையோ பேர் நெல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ராஜா உண்மை வெளிப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. குடும்பத்துல சாட்சியாக இருக்க வேண்டும் அப்பா, வேலை செய்கிறதுல சாட்சியாக இருக்க வேண்டும், சபையில சாட்சியாக இருக்க வேண்டும். எப்போதுமே சந்தோஷம் மகிழ்ச்சிக்குள்ள வாழ, பயத்துல அல்ல வெக்கத்துல அல்ல, உமக்குள்ள நம்பிக்கையா இருந்து விசுவாசமாக இருந்து வாழ ஒவ்வொருத்தரும் தொட்டு ஆசீர்வதிங்க எடுத்துங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு தொட்டு நீர் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து எடுத்து பயன்படுத்துங்க. தேவண்ணமாக இந்த 21 days பிரேயர்ல கூடப்பா உங்களுடைய வார்த்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அதன் நிமித்தமாக உம்மோடு கூட உறவாடி அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. நன்றி பிதாவே. உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கட்டும். எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதித்து ஞானம், அறிவை, விவேகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நன்றாக எழுதி முடிக்க கர்த்தர் கிருபை தரப்போவதற்காக நன்றி. ஆசீர்வதிகளை எடுத்துங்க. எல்லா பிரதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இருக்கிறதான ஒவ்வொருத்தரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு